பாரு தம்பி, என்னோட பையனுக்கும் உன் வயசு தான் இருக்கும். அவனுக்கு இப்ப காய்ச்சல் அடிக்குது. அவனுக்கு மருந்து வாங்க போய்கிட்டு இருந்தப்பதான் உங்க அம்மா என்ன தூக்கிக்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எங்க அம்மா வேற பசியில இருக்காங்க. இப்ப நான் உங்களை போக விட மாட்டேன். எங்க அம்மா என்ன அடிப்பாங்க. இங்க பாரு தம்பி, என்ன போக விடு. நான் போய் என்னோட பையனுக்கு மருந்து வாங்கி கொடுத்துட்டு கண்டிப்பா திரும்பி வந்துடுறேன். என்ன நம்பு, இது சத்தியம். எங்க அம்மா இதை நம்ப மாட்டாங்க. நம்ம கிட்ட மாட்டின பறவைகளை தப்பிச்சு போக விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்க அம்மாவோட பசியை பத்தி மட்டுமே நீ யோசிக்கிற. என் பையனோட உயிரை பத்தி யோசிக்க மாட்டேங்கிற. இப்ப நான் மருந்து வாங்கிக்கிட்டு போகலன்னா என்னோட பையன் இறந்து போயிடுவான். ராணாக்குருவி இப்படி சொல்லிட்டு அழுததை பார்த்த பீமுக்கு மனசுல இறக்கம் வந்துடுச்சு. சரி, நான் உங்களை போக விடுறேன். தயவு செய்து ஆனால் திரும்பி வந்துடுங்க. வரலன்னா எங்க அம்மா என்ன அடிப்பாங்க. இப்படி சொன்ன பீம் பிறகு ராணாக்குருவி கட்டியிருந்த கைத்தை அவுத்து விட்டான். நான் கண்டிப்பா திரும்பி வருவேன். நீ போய் குக்குவை கவனிச்சுக்கோ. ராணாக்குருவியும் சோனாக்குருவியும் இப்படி ஒருத்தர் உயிரை இன்னொருத்தர் காப்பாற்ற முயற்சி பண்றதை பார்த்த அந்த கழுகோட கண்கள்ல கண்ணீர் வந்துச்சு. குருவிகளே, உங்க சண்டைய முதல்ல நிறுத்துங்க. நீங்க நினைக்கிற அளவுக்கு எனக்கு ஒன்றும் கல்லு மனசு கிடையாது. நீங்க 2 பேருமே இங்க இருந்து போயிடுங்க. உங்க குழந்தை கூட சந்தோஷமா வாழுங்க. அங்கிள், இன்னும் ஏன் இங்க நிக்கிறீங்க? அதான் எங்க அம்மா சொல்லிட்டாங்க. இந்த வீடியோவோட ஃபுல் லிங்க் கீழே கொடுத்திருக்கு. ப்ளே பட்டனை அழுத்தி பாருங்க.